ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திக் வந்துட்டு ரம்யாவோட கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே நம்ம ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருக்காங்க. கார்த்திக்கு தெரியாது ரம்யா உள்ளே என்ட்ரு ஆனாங்கன்னா ரம்யாவுக்கு வணக்கம்லாம் சொல்லணும், அவங்களுக்கு பெரிய மரியாதையெல்லாம் செய்யணும் அப்படின்றது நம்ம கார்த்திக் ரோஜ் ப்ரோவுக்கு தரல. ஸோ கார்த்திக் என்ன பண்ணுறாருன்னா வேகமாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ புது கம்பெனி அங்கே இருக்கிறவங்களாம் புது மெம்பர்ஸ் அப்படின்றதுனால கொஞ்சம் நர்வஸாகவே வேலை பார்த்துட்டு இருக்காருங்க. ஸோ அந்த டைமிங்கில் இங்கே என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்யா உள்ளே என்ட்ரு ஆனோடனே எல்லா தொழிலாளர்களுமே ரம்யாவுக்கு வணக்கம் வைக்கிறாங்க அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க ரம்யா போகிற வரைக்கும். ஆனால் கார்த்தி மட்டும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நம்ம கார்த்திக் வந்துட்டு ரம்யாவுக்கு வணக்கம் வைக்கலன்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுதுங்க நம்ம ரம்யாவுக்கு. ஏய் உன்னதான் இங்கே வா அப்படின்னு சொல்லி கார்த்தியை சொடுக்கு போட்டு கூப்பிட்றாங்க. கார்த்தி வந்துட்டு முதல்ல புரியலை. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக்கு புரிஞ்சிடுது. ஸோ இவங்க தான் ரம்யாவா, இவங்க தான் அந்த கம்பெனியோட ஓனரான்னு தெரிஞ்சுக்கிட்டு கார்த்தி வந்துட்டு சொல்லுங்க மேடம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏய் இந்த கம்பெனியோட ஓனர் வரேன், இது கூட தெரியாம நீ பாட்டுக்கு பயங்கரமாக வேலை பார்க்குற, அவ்வளோ சின்சியராக நீ வேலை பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் என்ன சொல்கிறாருட்டா, இல்லை மேடம் நீங்கள் வந்ததை நான் கவனிக்கலை, சாரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சாரி இந்த எக்ஸ்கியூஸ்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இனிமேல் நான் வந்தா நீ கை கட்டி குனிஞ்சு நிற்கணும், புரியுதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன மேடம் புரியலை அப்படின்றாங்க. நான் வந்தா நீ கை கட்டி குனிஞ்சு நிற்கணும், புரிஞ்சுதா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி வந்துட்டு சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் வந்துட்டு மறுபடியும் வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. கேன்டீனில் ஃபுட்டு ஒன்றும் சரியில்லை. ஸோ நல்ல ஃபுட்டு ரெடியானாலுமே கார்த்திக்கு ரொம்பவே மோசமான சாப்பாடை தான் கொடுக்குறாங்க. அண்ட் அதோட மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்திக் வந்துட்டு என்ன பண்ணுறாரு என்ன செய்கிறாரு அப்படின்றத ரம்யா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரம்யா வந்துட்டு ஃபுல்லாக கார்த்தியை டார்ச்சர் பண்ணணும் அப்படின்றதான் ரம்யாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்க டாஸ்க்கு. அதுக்காக ரியாவும் ஆனந்தும் அடிக்கடி ரம்யாவுக்கு கால் பண்ணிட்டு எப்படி இருக்கான் கார்த்திக்கு நீ என்ன செஞ்ச, கார்த்தி எப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் கார்த்தியை தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்க சொல்கிறாங்க. கார்த்திக்கு ஃபுல்லாக நீ டார்ச்சர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுக்கு உடனே ரம்யாவும் வந்துட்டு நீங்கள் அதை பற்றியெல்லாம் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை, இன்னும் இன்னைக்கு இல்லையரே கார்த்தி இந்த கம்பெனியை விட்டு எனக்கு இந்த வேலை வேண்டாம் சொத்தும் வேண்டாம்னு சொல்லிட்டு ஓடி வருவான் பாரு அப்படின்னு சொல்கிறாங்கங்க நம்ம ரம்யா. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு நம்ம கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.